பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நாங்கள் 1 கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு மட்டும் அரிசி ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அப்புறம் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகணும், பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆயிடுச்சு. இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அப்படியே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போட்டோம். அதுக்குள்ள நான் உங்களுக்கு சிக்கியை காட்டுறேன். இதுதான் எங்கள் சிக்கி. இதுதான் அடிக்கடி கத்திட்டே இருக்கும். இதோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இது வீட்டிலே செஞ்ச தயிர். இதெல்லாம் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பவுடர், சில்லி பவுடர் கொஞ்சம், காஷ்மீரி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி பவுடர். அவ்வளோதான், இந்த பவுடரை போட்டாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். ஏற்கனவே மட்டனை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 4 விசில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். புதினா இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ கறியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கறியை போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல்
இதை அப்படியே போட்டு கூட ப்ரெஷர் விசில் பண்ணி குழம்பு கிரேவி மாதிரி செஞ்சு அதுலேயே ரைஸ் கூட போடலாம். இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வேக வச்சு கூட செய்யலாம். இதுவே உங்களுக்கு ஒரு மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். அந்த ஸ்டாக்கே ஒரு இது வந்துச்சு. இப்போ இன்னொரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டுருவாங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். காஷ்மீரி பவுடர் போடுங்க, கலர் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்ச உடனே அரிசி போட்டுருவாங்க. திருப்பி சால்ட்டு இதெல்லாம் வேணால் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சால்ட். இப்போ லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் டேஸ்ட்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரே ஒரு விசில் வந்து நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அப்புறம் தம்மில் 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி. தொடர்ந்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.